என்னதான் இன்னைக்கு நம்ம மருத்துவத்துறையில அட்வான்ஸா போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு இருக்க மக்களுக்கு அந்த வசதிகள் பூரணமா கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் லட்சியத்தையும் மறந்துட்டு நான் அவர் கூட போகணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? புரியுது யமுனா. ஆனா ரவி உங்களை எவ்வளவு லவ் பண்றான்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் லண்டன் கல்ச்சர்ல கூட அவன் ஒழுக்கமா இருந்தது காரணமே அவன் உங்க மேல வச்சிருந்த அன்புதான் காரணம். ரவிக்கு வேணா என் மேல நீங்க சொல்ற மாதிரி காதல் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு நான் அவர் கூட சேர்ந்து வாழ போற வாழ்க்கையை பத்தி ஒரு பெரிய கனவே இருந்தது. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும்ன்றதுக்காக ஆசை ஆசையா ஒரு ஹாஸ்பிட்டல அவர் பேர்ல கட்டிட்டு இருக்க. இத பத்தி உங்களுக்கு சொன்னா புரியாது. என் கூட வாங்க. ரமணி, பாத்தீங்களா, இதுதான் நான் கட்டிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல். என்னோட கனவு, லட்சியத்தோட உருவம். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். இங்க வர எல்லாருக்கும் சேவை பண்ணணும்னு ஆசை ஆசையா நான் கட்டிட்டு இருக்க விஷயம். சரி, உள்ள வாங்க பார்க்கலாம். இது நியூரோ செக்ஷன், ரவியோட பிளாக். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அஸ்திவாரம் போட்டதுலேருந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் எப்படியெல்லாம் கட்டணும்னு அவரை கேட்டு கேட்டு தான் கட்டினேன். ஒரு முறை ரவி கூட இங்க நேர்ல வந்து பார்த்தாரு. ஆனா அப்ப கூட அவரு லண்டன்ல போய் செட்டில் ஆகணும்ன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை ரமணி. புரியுது யமுனா. பட் இந்த ஹாஸ்பிட்டல இங்க இருந்து தான் கவனிக்கணும்னு இல்ல. இப்ப எவ்வளவோ கம்யூனிகேஷன் வளர்ந்துருக்கு. நீங்க லண்டன்ல இருந்தே இதை ஆர்கனைஸ் பண்ணலாமே. ரமணி, இது பிசினஸ் இல்ல, சோஷியல் சர்வீஸ். முழுக்க முழுக்க சோஷியல் தாட் சம்பந்தப்பட்டது. இங்க வர பேஷண்டோட பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அவங்க கூட இருந்து கியூர் பண்ணும். ஒரு மனுஷன் அழும்போது தொடச்சு விடுன்னு எங்கிருந்தோ யார்கிட்டயோ சொல்றதை விட அவன் பக்கத்துல இருந்து தொடச்சு விடும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனி. அப்படிப்பட்ட சந்தோஷம் தான் எனக்கு வேணும். நான் பிறந்த மண்ணில மக்களோட மக்களா இருந்து சேவை செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். யமுனா, உங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பாருங்க. ரவி மேல வச்சிருக்க காதலை பத்தியும் யோசிச்சு பாருங்க. நான் ரவி மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கனோ அதே அளவு காதல் என் ப்ரொஃபஷன் மேலேயும் இருக்கு. இது வெறும் செங்கல் மணல்ல கொண்டு கட்டின கட்டடம் இல்ல ரமணி. ரவி மேல நான் வச்சிருக்க காதலையும் மருத்துவத்துறை மேல நான் வச்சிருக்க லட்சியத்தையும் சேர்த்து வச்சு கட்டின கட்டடம் தான் இந்த ஹாஸ்பிட்டல். சோ என் காதலும் இங்கதான் இருக்கு, என் லட்சியமும் இங்கதான் இருக்கு. யமுனா, நீங்க ஒரு லட்சியத்துல இருக்கீங்க, ரவி ஒரு ஏம்ல இருக்கான். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம் இல்லையா? விட்டு கொடுக்கறது தானே காதலே. இல்ல என் லட்சியம் தான் முக்கியம்னு சொல்லி 2 பேருமே போயிட்டா லட்சியத்துல வெற்றி கிடைச்சாலும் காதலை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே தோல்வி தானே. எஸ், விட்டு கொடுக்கறது தான் காதல். அப்ப ரவியை விட்டு கொடுக்க கூடாது. ஷாஜஹான் மும்தாஜ் மேல தான் வச்சிருந்த காதல் எவ்வளவு உயர்வானதுன்னு காட்டுறதுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு. ஒரு வகையில பார்த்தா ரவி மேல நான் வச்சிருக்க காதலை வெளிப்படுத்துறதுக்காக நான் கட்டின தாஜ்மஹால் தான் இந்த ஹாஸ்பிட்டல் ரமணி. ஷாஜஹான் செத்து போன தான் காதலிக்காக அதை கட்டினாரு. அதனால மும்தாஜோட ஆத்மா சாந்தி அடைஞ்சது. ஆனா கஷ்டப்படுற எத்தனையோ ஆத்மாக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக நான் கட்டினது இது. இப்ப பாருங்க, நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கோம். என்கிட்ட யாராவது உடம்புக்கு பிரச்சனைன்னு வந்தா இந்த மெடிசன் சாப்பிடுங்க,
இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க, இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். ஆனா இதெல்லாம் யாரோ எப்பவோ தான் வாழ்க்கையை மறந்து எத்தனையோ கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் அப்புறம் கண்டுபிடிச்சது. அந்த மாதிரிலாம் என்னால செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் அப்படி அவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்த மெடிசனையும் டேப்லெட்டையும் தேவையானவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி செய்யணும். முக்கியமா ஃப்ரீயா கொடுத்து உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? நான் என்னை விட ரவி மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் சோர்ந்து போனா கூட என்னை உற்சாகப்படுத்தி என் லட்சியத்துல சாதிக்க வைப்பாருன்னு ரொம்ப நம்பினேன். என்ன, அதுல ஒரு சின்ன ஏமாற்றம், அவ்வளவுதான். அதுக்காக நான் என் லட்சியத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் தவற விட மாட்டேன். இது அவருக்கு புரியுதோ இல்லையோ, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. புரியுது யமுனா, உங்க லட்சியம் புரியுது. இவ்ளோ பிராட் மைண்டடா இருக்க நீங்க ரவிக்கு ஒய்ஃபா கிடைக்கணும். ரவி நிச்சயம் உங்களுக்கு துணையா இருப்பான். அவனுக்காக உங்ககிட்ட பேச வந்தேன். இப்போ உங்க எய்ம், லவ் எல்லாத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அவங்கிட்ட போய் நான் பேசுறேன். உங்க லவ் ஜெயிக்கணும். என்னங்க, யமுனாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்ததா? நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல? எங்க யமுனா நான் கொடுத்த புடவை தானே கட்டிட்டா? என்னங்க பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஈஸ்வரி. நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. ஏ, என்னாச்சு? ஆமா, சென்னை சந்தானம் துர்கா தம்பதியின் குமாரர் ரவிக்குமாருக்கும் சென்னை சிவசங்கரன் குமாரத்தி யமுனாவிற்கும். ஒரு நிமிஷம், இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்னடா சொல்ற? மாப்பிள, யமுனா என் கூட லண்டனுக்கு வந்து செட்டில் ஆகுறேன்னு சொல்லட்டும். நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி. இப்படி திடீர்னு சொன்னா எப்படி ரவி? யமுனா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அமைதியா இருந்தா உனக்கு நல்லது இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னால இந்தியா விட்டு எங்கேயும் போக முடியாது. யமுனா, யமுனா, யமுனா. என்னாலதாங்க, எல்லாமே என்னாலதான். இந்த பாவி வாங்கி கொடுத்த புடவைய யமுனா கட்டிக்கிட்டதுனாலதாங்க இந்த நிச்சயதார்த்தமே நின்னு போச்சு. எல்லாம் இந்த பாவியாலதாங்க, இந்த பாவியாலதான். ஈஸ்வரி, நீ இல்ல காரணம். ரவியோட ஈகவும் லண்டன் போகணுன்ற ஆசையும் தான் காரணம். இல்லைங்க, இல்ல. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானங்க இருந்தாங்க. என்னோட தர்தரம் தாங்க யமுனோட வாழ்க்கையே கெடுத்துருச்சு. ப்ளீஸ் 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 ஈஸ்வரி, உனக்கும் நிச்சயதார்த்தம் நின்னதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீணா கற்பனை பண்ணி உன் உடம்ப கெடுத்துக்காத. நானே நிம்மதி தேடி இங்கே வந்திருக்கேன். முடியலைங்க, முடியல. எதிர்பார்த்துட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். யமுனா ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. அவளுக்கு போய் இப்படி நடந்துருச்சே. இந்த உலகத்துல தெய்வம் இருக்கா இல்லையாங்க? இது தெய்வத்தோட வேலை இல்லம்மா, மனுஷனோட ஆசை, ரவியோட பேராசை. அதுக்கு தெய்வத்தை குறை சொல்ல முடியாதுமா. ஈஸ்வரி, ப்ளீஸ் அழாத, அழாத. உன்னையே நீ குழப்பிக்காத. நீ எந்த விதத்துல இதுக்கு காரணம் இல்லை. என்னடா யமுனா என்ன சொன்னா? யமுனா என்ன சொன்னாங்கிறத விட நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். கேக்குறியா? என்னடா சொல்ற? இவ்வளோ நாள் நண்பனா உங்ககிட்ட பழகிட்டு
ஒரே வார்த்தையில உன்னை பத்தி அபிப்பிராயம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரமணி, இது நல்லா இல்ல. என்னமோ யமுனாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன்னு கிளம்பினேன். இப்போ என்னை பத்தி ஏதோ புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசுற. அதையும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். டேய், என்ன பைத்தியம் லூசு நினைச்சிட்டு இருக்கியா? ரவி, முதல்ல நான் உன்னை பத்தி முடிவு பண்ண விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு. நீ ஒரு பக்கா செல்ஃபிஷ்டா. ரமணி, அதான்டா உண்மை. இது யமுனா சொல்லல, யமுனா கிட்ட பேசினதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. என்னடா சொன்னாவ? சரி, அதெல்லாம் விடு. உனக்காக யமுனா கிட்ட பேச போனேன். இப்போ அவங்களுக்காக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ப்ளீஸ்டா, உன் நன்மைக்காக தான் சொல்றேன். நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. மேரேஜ் முடிஞ்சதும் இங்கே இருந்து ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கோ. எல்லாம் சரியாயிடும்டா. புரியுதா? அடச்சே, யூஸ்லெஸ் ஃபெலோ. போயும் போயும் பேசுறதுக்கு உன்ன அம்சம் பாரு. என்ன சொல்லணும்? இந்த பாரு, என் ஆம்பிஷன், மை ட்ரீம், மை கோல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவ காலடியில விழ சொல்றியா? நெவர். அப்படிலாம் மானத்தை விட்டு வாழணுங்கிற அவசியம் இந்த ரவிக்கு இல்லடா. என்னடா உனக்கு பெரிய லட்சியம்? மண்ணாங்கட்டி. நீ செல்ஃபிஷ்னு சொன்னானே, அது எந்த வகையிலன்னு இப்ப நான் சொல்லவா? சொல்டா. லண்டன் யூனிவர்சிட்டியில இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணீங்க, அதை ஏன்டா யமுனா கிட்ட இருந்து மறைச்ச? சொல்றா. அது அத சொல்லித்தான் ஆகணுங்கிற அளவுக்கு முக்கியமான விஷயமா எனக்கு படல. அப்போ கல்பனா உன் பேக்ல இருந்து ஊர்கா திருடின விஷயத்த சொன்னியே, அது இதை விட முக்கியமான விஷயமோ? டேய் ரவி, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு நான் சொல்லவா? இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டா லண்டன்ல போய் செட்டில் ஆயிடலாம். அது கை கூடாம போயிடுச்சுன்னா யமுனாவோட ஹாஸ்பிட்டல்லே செட்டில் ஆயிடலாம். இதானே உன் பிளானு? டேய் வேடா ரமணி, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். டேய் ரவி, இதுதான் உண்மை. டென்ஷன் ஆகாத. உன்னை அந்த லண்டனும் அந்த ரிச்னஸும் உன்னை முழுசா இழுத்துருச்சுடா. அந்த பளபளப்பு உன்னை மயக்கிடுச்சுடா. உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்ச யமுனா உனக்கு 2ஆம் பட்சம் ஆயிட்டாங்க. இப்ப சொல்லு, நீ செல்ஃபிஷ் இல்ல? ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. எனக்கு என் ஆம்பிஷன் தான் முக்கியம். இந்தியால இருந்து 20 வருஷம் குப்பை கட்டி சேர்க்கிறத லண்டன்ல ஜஸ்ட் 5 இயர்ஸ் லேர்ன் பண்ணுவேன். ஏய், அது இல்லாம நிறைய என்னால கத்துக்க முடியும்டா. அந்த ஸ்கோப் இங்க இல்ல. யமுனா என் கூட வந்தானா அவளுக்கு நல்லதுதான். தானும் வராம என்னையும் போக கூடாதுன்னா this is absolutely ridiculous. இந்த பாருடா, நல்ல உத்தியோகம் தான் முதல் தகுதி. அது கிடைச்சிட்டா 1000 யமுனாக்கள் வரிசையில் நிப்பாங்க. தள்ளுடா. டேய், யமுனா, வா கிரிஜா, வா உட்காரு. நான் ஊருக்கு கிளம்புறேன். உன் கூட ஒரு வாரம் இருந்துட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா அவர் அங்க தனியா இருக்காரு. சரி, போயிட்டு வா. யமுனா, உனக்கு மனசு கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு வாரம் மதுரைக்கு வேணா வந்துட்டு போ. எனக்கு ஒரு கவலையும் இல்லை கிரிஜா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உன் தைரியத்தை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா இந்த சமுதாயம் தான் உன்னை தப்பா நினைக்குது. உன்னோட பெருமை இப்ப தெரியாது. நீ உன் லட்சியத்தை சாதிச்சு காட்டு, அப்புறம் இந்த உலகமே உன்னை பாராட்டும். தேங்க்ஸ் கிரிஜா. அது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. நீ ரவிய வேண்டான்னு சொன்னது நீ உன் லட்சியத்துக்கு செஞ்ச தியாகமா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு எவ்வளவு பேரும் புகழும் வாங்கினாலும் ஒருத்தரோட மனைவிங்கிற அந்தஸ்து இருந்தாதான் பெருமை. நீ எனக்காக உனக்கு ஏத்த மாதிரி உன் லட்சியத்துக்கு துணையா இருக்கிறவரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். கிரிஜா, ஆ, கிரிஜா, டைம் ஆகுது. உன் மாமியார் கூப்பிடுறாங்க, வா. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, யோசிச்சு பாரு. வா. வரேன். கிளம்பலாம் கிரிஜா. ட்ரெயினை விட்டுட்டோம்னா அப்புறம் அவஸ்தையா போயிடும். அம்மா, இன்னும் 2 நாளைக்காவது இருந்துட்டு போலாமே. எதுக்குமா? இங்கதான் ஆள் ஆளுக்கு மூஞ்சி தூக்கிட்டு ஒவ்வொரு மூலையிலயும் உட்காந்துட்டு இருக்காங்களே. அப்புறம் நாங்க எப்படி இங்க இருக்கிறது? கிளம்பும் போதே சொன்னேன், நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரலன்னு. கேட்டியா நீ? அங்க இருந்து பணத்தை செலவு பண்ணிட்டு இங்க வந்ததுதான் மிச்சம், வேற ஒண்ணும் கிடையாது. அத்தை, யமுனாவே மனசொடைஞ்சு போயிருக்கா. ஆறுதல 4 வார்த்தை பேசாம ஏன் இப்படி பேசுறீங்க? விடுமா, அவங்க ஆதங்கம் அப்படி பேசுறாங்க. நான் போய் அமுச்சு விட்டு வந்துடுறேன். ஆமா, வாங்க வரேன் சம்பந்தி. யமுனா. சரி, வரேன் போயிட்டு லோகமா. போயிட்டு வாமா.
என்ன ஐஸ், காதலிக்கும் போது ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். ஹாஃப் அன் ஹவர் தான் பேசணும்னு, அதில் 1/4 மணி நேரம் இப்படியே போயிடுச்சு. இன்னும் பேசாமல் இருந்தா எப்படி? நான் கண்டிஷன் போட்டதே எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான். ஆனா இப்ப அந்த பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்? ஏன் பயப்படுற? திவா, என்னால பழகிட்டா அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாது. உங்க அக்காவோட என்கேஜ்மெண்ட் நின்னு போனதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. அவங்க லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி நம்ம லவ்வும் ஃபெயிலியர் ஆயிடுமோன்னு. என்ன பேசுற ஐஸ்? அவங்க கதை வேற, நம்ம கதை வேற. ரெண்டும் ஒண்ணுதான் திவா. லவ். உங்க அக்காவோட லவ்வே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம லவ் மட்டும் எப்படி ஏத்துக்குவாங்க சொல்லு? ஐஸ், முதல்ல 2 குடும்பமும் அவங்க கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்ன அப்புறம் தான் அவங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபெயிலியர் ஆனது லவ் மட்டும் இல்லை, அவங்க வச்சிருந்த நம்பிக்கை கூட தான். ஸோ நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டா உங்க அப்பா தான், அவரை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ரவி மாதிரி நாளைக்கு நீயும் ஏதாவது காரணம் சொல்லி. ஃபூல் மாதிரி பேசாத. அந்த ஆள் ஒரு செல்ஃபிஷ், மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காதவன். நான் அந்த மாதிரி இல்லை. நான் காதலுக்காக எதையும் செய்ய தயார். இப்போ என்ன செய்யணும் சொல்லு? சாரி திவா, ஒரு பொண்ணு நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும் லவ் ஃபெயிலியர் எவ்வளவு பெரிய கொடுமைன்னு. இப்ப உங்க அக்காவோட விஷயத்தையே எடுத்துக்க. அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. அவங்களோட லட்சியம் எவ்வளவு உயர்வானது. ஆனா அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம. ஐஸ், காதல் தோல்வியில ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ரவி மாதிரி சில பேர் தான் செல்ஃபிஷா இருப்பாங்க. சரி, மறுபடியும் ரவி வீட்ல பேசி பாத்தீங்களா? இல்ல ஐஸ், யமுனா அக்கா கிட்ட ரவி மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பேசினாங்க. யமுனா அக்கா மேல இருக்க நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரவி மாமாவை கன்வின்ஸ் பண்ண பார்த்திருக்காரு. ஆனா எதுவும் நடக்கல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு திவா. ஆனா நம்ம லவ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன பேச்சு பேசுற? நம்ம 2 பேர் காதல் உண்மையானது. அதனால நானும் சாக மாட்டேன், நீயும் சாக மாட்டேன். நம்ம 2 பேரும் பல வருஷம் நல்லபடியா வாழ்வோம். சொல்லுங்க. யமுனா ரவின்ற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அவங்க கல்யாணத்துல ஏதோ தடை இருக்கு, அது விலகி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. யமுனா சிம்மராசி மக நட்சத்திரம். மக நட்சத்திரே சிம்மராசோ யமுனா நாமதேயஸ்ய. ரவிங்கிற பேருக்கு நட்சத்திரம் தெரியும். பரவாயில்ல. அம்மா தாயே, நான் புடவை எடுத்து கொடுத்த நேரமோ என்னமோ தெரியல, யமுனாவோட நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சு. என்னோட கெட்ட நேரத்தினால இது ஏதாவது தடைப்பட்டிருந்தா அதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். எப்படியாவது யமுனாவோட கல்யாணத்தை நடத்தி வைமா. சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. வாமா உட்காரு. அம்மா, நீயும் யமுனா மேல அன்பு வச்சிருக்க, அப்பாவும் நம்ம மேல பாசமா இருக்காரு. அப்புறம் ஏமா நம்ம தனித்தனியா இருக்கோம்? அம்மா, அவங்க யாரு, நாம யாருமா? தேன்மொழி, நானே நொந்து போயிருக்கேன். நீயும் ஏன் என்னை மேலும் மேலும் நோகடிக்கிற? தயவு செஞ்சு அதை பத்தி கொஞ்சம் பேசாம இருக்கியா? தீர்க்க சுமங்கலி பவா. இந்தாங்க சாமி, சொல்லுங்க. ரவி யமுனா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இதே பேருக்கு இப்பதானே ஒரு அம்மா அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க. இதே பேருக்கா? ஆமா. யார் அவங்க? அதோ அங்க இருக்காங்க பாருங்க.